உணவுக்கு நிலவிலிருந்து வர்ற அமுத கதிர்கள் தான் உணவா இருக்குமா. அது நிலவு வராத நாட்கள்ல அவங்க பட்டினி கிடக்க வேண்டியிருக்கும். முடியாதவர்கள் 3 அமாவாசைக்கு வந்துட்டு ஒரு காளிக்கு ஒரு பொங்கல் வைக்க சொல்லியும் அம்மா சொல்லியிருக்காங்க. அம்மாவனுடைய அந்த காளி கோயில் அங்கே போய் எலுமிச்சம்பழம் விளக்கும் போட்டு விட்டு வரணும். முடிந்தவர்கள், முடியாதவர்கள், தளர்ந்தவர்கள், வயதானவர்கள், சில பேர் வயசாகி கூட அவங்க பெற்றோர்களுக்கு செய்யாமல் இருக்கிறவங்கெல்லாம் கூட இதில் பங்கெடுத்து அவங்க பெற்றோர்களுக்கு அந்த நிறைவேற்றி இருக்கார்கள். ஓம் சக்தி. குருவடி சரணம், திருவடி சரணம். இந்த நம்மளுடைய இந்த மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி அன்னையில் ஆலயத்தில் இன்றைக்கி மிக சிறப்பாக எத்தனையோ அமாவாசை வேள்விகளை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது முதல்ல அம்மா ஒரு 18 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஆனி அமாவாசையில் ஆரம்பித்து கொடுத்தாங்க. நமக்கெல்லாம் அந்த பிதர்களுக்கு செய்ய வேண்டிய கடன்களை செய்ய தவறியவங்களுக்கெல்லாம் பெரிய அரிய வாய்ப்பாக இது அம்மா அன்றைக்கி ஏற்படுத்தி கொடுத்தாங்க. அறியாமலே நாம் எல்லாரும் பங்கெடுத்து நம்மளுடைய வினைகளை கழிச்சுக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி பொதுவிலேயே அமாவாசை, பௌர்ணமி இதெல்லாம் ரொம்ப வழிபாட்டுக்குரிய முக்கியமான நாட்கள் தான், சிறப்பான நாட்கள். அந்த நாட்களில் இயற்கையிலுமே நிறைய மாற்றங்களை உண்டு பண்ணுற நாட்கள் அன்றைக்கி. அந்த நாட்களில் கடல்லாம் பொங்குவது உங்களுக்கு தெரியும். அப்புறம் அந்த சமயத்தில் புவி ஈர்ப்பினால் பூமியே மேல் பக்கம் நோக்கி இழுக்கப்படுகிறதாம். இதெல்லாம் விஞ்ஞான ரீதியாக உள்ள செய்திகள். நிலவு வருவதும் நிலவு வராமல் இருப்பதும் தான். நிலவு தெரியறது பௌர்ணமி, நிலவு தெரியாமல் இருக்கிறது அமாவாசைன்னு நமக்கு தெரியும். நம் பிதர்கள்லாம் இங்கே இந்த உலகத்தை விட்டு மேலே போனவங்களுக்கெல்லாம் அவங்க பிதர்லோகத்தை இருப்பதாக ஒரு நம்பிக்கை. இந்த லோகங்கிறது அந்த லோகத்தில் இருக்கவங்களுக்கு உணவுக்கு நிலவிலிருந்து வர்ற அமுத கதிர்கள் தான் உணவாக இருக்குமா. அது நிலவு வராத நாட்களில் அவங்க பட்டினி கிடக்க வேண்டியிருக்கும். அதனால தான் அவங்களுக்காக வேண்டி, இறந்து போன முன்னோர்களுக்காக வேண்டி அமாவாசை நாட்களில், நிறைந்த அமாவாசை நாட்களில் வீட்டில் அவர்களை பெரியவர்கள், தாய் தந்தையரை நினைத்து, இறந்த தாய் தந்தையர்களை நினைத்து, முன்னோர்கள், இதற்கு முன்னாடி இறந்து போயிருப்பாங்களே அவங்களையும் நினைத்து படையல் போட்டு நல்ல பிண்டம் பழித்து அவர்களை நினைத்து வழிபடுகிறோம். அவர்களுக்கு அந்த உணவாக போய் சேருது. அன்றைக்கி நாம் கொடுக்கறது அவங்களுக்கு உணவாக போய் சேருது. இதைத்தான் நம்மளுடைய பெரியவர்கள் செய்துட்டு இருந்தாங்க. ஆனால் விஞ்ஞான வளர்ச்சியினாலேயும் தொழில் வளர்ச்சியினாலேயும் இன்றைக்கி காலம் வேகத்தினாலேயும் இதெல்லாம் மூட நம்பிக்கைன்னு நம்மளாக ஒதுக்கி விட்டுட்டு நிறைய தவற விட்டதுனால நிறைய சிரமங்கள். அந்த பிதர்களுக்கு செய்யவில்லை என்றால் அந்த பிதர்களுடைய சாபமும் நமக்கு சேருது. அதாவது பிதர்களுக்கு செஞ்சால் அந்த பிதர் சாபம் வராமல் இருக்கும் நமக்கு. அவங்க வருத்தப்பட்டால் அது நமக்கு தானே பாதிப்பு வருது. அவங்க வருத்தப்படாமல் இருக்கிறதுக்கு அதற்காகத்தான் அம்மா இந்த இப்போ அமாவாசை வேள்வி நமக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்கன்னு சமீபத்தில் தெரிஞ்சிருக்கு. அந்த பிதர் சாபத்தில் இருக்கவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, பிதர் கடனை ஒழுங்காக செய்யாத இருக்கிற குடும்பங்களில் தேவையில்லாமல் கணவன் மனைவிக்குள்ள சண்டையும், குடும்பத்தில் தகராறு, சண்டை சச்சரவுகள் இதெல்லாம் நிறைய ஏற்படும். இன்னொன்று என்னென்னா, அந்த பிதர்கடன் பாக்கி இருக்க வீடுகளில் குழந்தைகள் குறைபாடோடு பிறக்கிற குழந்தைகள் பிறக்கிறதும் நடக்குதான். இது சாத்திரங்கள் சொல்கிறாங்க. அப்படி பிறக்கவும் வாய்ப்பு இருக்குன்னு. இதையெல்லாம் தவிர்ப்பதற்கு நாம் அம்மா இந்த அமாவாசை வேள்வியை நாம் எளிய முறையில் அன்று செய்தது போல் மிகவும் சிரமப்பட்டு செய்யாமல் ஆலயத்துக்கு பங்கெடுத்து அம்மா கொடுக்குற இந்த அம்மா தானே ஏற்பாடு பண்ணியிருக்கிற அந்த குச்சி, அந்த நவதானியத்தை வாங்கி அவ கொடுக்குற அந்த பிரசாதத்தை சாப்பிட்டு அந்த குச்சியை அந்த வேள்வியில் இட்டுட்டு போக சொல்கிறாங்க. இந்த அமாவாசை வேள்வியில் நமக்கு வரும்பொழுது அவங்களே குச்சியும் நவதானியம், நம்ம சவித்தில் உள்ள குச்சிகளை கொஞ்சமும், ஒரு குச்சி கொடுத்தாலும் அந்த நிறைய குச்சி வேணும்னு அவசியம் இல்லை, ஒரே குச்சி கொடுத்தாலும் அதில் அந்த ஆலயத்திலேருந்து கிடைக்கும் பொழுது அந்த முழு பலன் நமக்கு வருது. ஒரு துளி நவதானியம், இதை ரெண்டையும் எடுத்து நாம் ஆலயத்தை சுற்றி அதர்வனக்காளியை அதிலே எதிர்ப்புறமாக சுற்றி திருப்பி ஆலயத்துக்குள்ளே வரும்பொழுது நமக்கு பிரசாதமாக வேப்பலையும் துளசியும் கொடுப்பாங்க. அதை வாயில் போட்டுட்டு போங்க சக்தி, அதை சாப்பிடுங்க சக்தின்னு சொல்லுவாங்க. அதை பிரசாதமாக வாயில் நிறைய பேருக்கு தெரியாமல் அதை அதையும் கொண்டு யாக குண்டத்தில் போட்டுருவாங்க. ஆனால் அது நமக்கு மருந்து, நாம் சாப்பிட வேண்டும். அந்த வேப்பலையும் துளசியும் நாம் வாயில் போட்டுக்கணும். அதை வாயில் போட்டுட்டு எப்படி பாதுகாப்பு கவசமாக கூட வர பாருங்க. அதை வாயில் போட்டுட்டே இந்த கருவறை அம்மாவுக்கு முன்னாடி ஒரு பஞ்சமுக தீபம் எரியும், அதையும் பார்த்து விட்டு 4 கால் மண்டபத்தில் ஏறி
இந்த அவங்க கொடுக்குற அந்த நவதானியத்தையும் சமத்தையும் வலது கையில் மாற்றி வச்சுக்கணும். வச்சுட்டு 4 கால் மண்டபத்தில் ஏறி அந்த கருவறை அம்மாவை பார்த்து உன் தலையை 3 முறை வலப்புறமாக இடப்புறமாக இந்த சுற்றி மேலிருந்து கீழே இறக்கி அந்த 4 கால் மண்டபம் சுற்றி எடுத்துக்கிட்டு நம்ம யாககுண்டத்துக்கு நேரே போய் அங்கேயும் சுற்றி போட்டு அது ஆகுதி மாதிரி போடணும். அந்த பெரியவங்க அந்த வேள்வியில் அந்த குச்சியையும் அந்த நவதானியத்தையும் ஆகுதி பொருளாக அதில் இட வேண்டும். அப்படி இடும் பொழுது மேல் லோகத்தில் இருந்து இருக்கிற நம்மளுடைய முன்னோர்களெல்லாம் மகிழ்ச்சி அடைகிறார்கள். அவர்களுக்கு அது போய் சேருகிறது. அம்மா சொல்லியிருக்கிறாள், அங்கே மேலிருந்து அவங்க பார்த்துட்டு நீ போடும் பொழுது அவர்கள் பூமத்தையில் குதித்தது போல் இருக்கிறதுன்னு ஒரு தொண்டருக்கு அம்மா சொல்லியிருக்காங்க. இதை அதனால் அவசியமாக எல்லாரும் அமாவாசை வேள்வியில் கலந்துக்கணும். முடியாதவர்கள் 3 அமாவாசைக்கு வந்துட்டு ஒரு காளிக்கு ஒரு பொங்கல் வைக்க சொல்லியும் அம்மா சொல்லியிருக்காங்க. அது காளிக்கு ஒரு பொங்கல் வைத்து அம்மாவனுடைய அந்த காளி கோயில் அங்கே போய் எலுமிச்சம்பழம் விளக்கும் போட்டு விட்டு வரணும். இந்த அமாவாசை வேள்விக்கு ஒரு வாட்டி வந்துட்டோம் போகிறோம் காரியம் நிறைவேறிச்சு அப்படி இல்லைங்க. நம்ம அடிக்கடிக்கு ஒரு வாட்டி வந்தால் ஒரு மாதம் கழிச்சு திருப்பி நமக்கு இந்த உடம்புல நம்ம சக்தியை ஏற்றுக்கணும் இல்லையா? நம்ம சார்ஜ் ஏற்றிக்குவது போல் இங்கே வந்து ஒவ்வொரு முறையும் ஒரு வாட்டி நீங்கள் ஒரு வேளை சாப்பிட்டது போகிறோம் அடுத்த வேளை வேண்டாம்னு நீங்கள் நினைக்கிறல. உங்கள் பிதர்களுக்கும் அந்த மாதம் நம்ம கொடுக்கணும். நம்ம வீட்டில் வச்சு நம்ம வேள்வி அந்த பெரிய அளவில் பண்ணி கொடுக்க முடியுமா? அது ஒவ்வொருத்தருக்கும் அது நேர்த்தியாக செய்யணும். இப்போ அமாவாசை வேள்வி பண்ணும்பொழுது பார்த்திங்கன்னா இவங்கெல்லாம் அழகாக எல்லா பொறுப்புகளையும் அம்மாவே எடுத்துக்கிட்டு நம்ம வெறும் குச்சியும் நவதானியத்தையும் போட்டு அதிலேயே நமக்கு எல்லா பலனையும் அம்மா கொடுத்து விடுகிறாள். நம் பிதர்கள் மகிழ்ச்சி அடைந்து நாமும் அதனால் அவர்கள் மகிழ்ச்சி அடைந்தால் நாம் நல்லபடியாக இருக்கிறோம். இது கடைசியில் நமக்கு நன்மைக்கு தான் அம்மா இத்தனையும் செய்யுது. நம்ம மருந்து கொடுக்குற கணக்கு தான். உனக்கு மருந்து கொடுத்து எப்படியோ உனக்கு சரி பண்ணணும், உனக்கு எப்படியோ உனக்கு உண்டானது சரி பண்ணணும் அம்மா நினச்சி செய்கிறாங்க. சொன்னதை ஆராய்ச்சி செய்யாமல் எதை சொன்னாங்களோ அம்மா குச்சி போடு இதைத்தான் அம்மா என்ன பண்ணுறாங்க, இந்த பிதர்களுக்கெல்லாம் செய்ய சொல்லி விட்டதெல்லாம் அம்மா ஒன்றா எடுத்து ஒவ்வொரு விஷயத்தை எடுத்து விவரித்து சொன்னால் நம்மளோட மூடத்தனத்தினால் நம்ம அதை புரிஞ்சிக்க மாட்டேங்கிறோம். அதனால் அம்மா அந்த ஏதோ பிரச்சனையோடு வர்றவனை ஒரு அமாவாசையிலேருந்து குச்சியை போட்டுட்டு போன்னு சொல்லிடுறாங்க அம்மா. அந்த அமாவாசையில் குச்சி போட்டுட்டு போனால் அவரோட வித்தனை தீருதுன்னா குச்சி போடும்போது பிதர்கள் சந்தோஷம் அடைகிறார்கள். அவர்களுடைய ஆசீர்வாதம் வருது. தன்னை போல வாழ்க்கை தரம் மாறுகிறது. ஏதோ தடங்கலாகிற விஷயங்கள்லாம் தன்னை போல விலகுது. அதை தெரியாமல் நம்மளே அமாவாசைக்கு போயிட்டு இருந்தோம் நமக்கு இந்த காரியம் நிறைவேறிடுதுன்னு நினச்சிக்கிறோம். காரியம் நிறைவேறது எதனாலன்னா தடையாக இருந்த விஷயங்கள் நீங்கினதுனால காரியம் தன்னை போல போகுது. ஆற்றில் இருக்க நடுவில் போட்ட கட்டையை எடுத்துட்டு தண்ணி எப்படி போகுதோ அந்த மாதிரி போயிட்டு இருந்திருக்கு. நம்மளுடைய காரியங்கள் நிறைவேறுது. அதனால் அவசியமாக அமாவாசை அந்த பௌர்ணமி நாட்களில் ஆலயத்துக்கு வரணும். இந்த அமாவாசைக்கு வரும்பொழுது குச்சியையும் நவதானியத்தையும் போடும் பொழுது இறந்த முன்னோர்களின் ஆன்மா சாந்தி அடைய வேண்டும் ஓம் சக்தியே அந்த ஒரே பிரார்த்தனையோ அது ஒன்று தான் நினைக்க சொல்லியிருக்காங்க. அதை நினச்சி போடுங்க. அதை நினச்சி குச்சியை போட்டிங்கன்னா பலன்களை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். குச்சி அம்மா சொன்னது நம்ம கேட்க வேண்டியது அவ்வளோதான். என்ன ஏதுன்னு யோசிக்காமல் அம்மா சொன்னது அப்படியே ஆராய்ச்சி பண்ணாமல் நம்ம செய்யும் பொழுது அதன் பலனே தனி சக்தி. ஆராய்ச்சி பண்ணும் பொழுது ஆராய்ச்சி கொண்டானது தான் கிடைக்கும். நமக்கு அந்த முழு பலன் நமக்கு கிடைக்க வழி இருக்காது. ஒவ்வொரு அமாவாசையும் கலந்துக்குங்க. ஒரு அமாவாசை கலந்துட்டு அதோட போரும் இது போரும் அது போரும் என்று நினைக்க வேண்டாம். நம்மளால் முடிந்தவரை பங்கெடுத்துக்கணும்னு வேண்டிக் கொள்வோம். அந்த ஒவ்வொரு முறையும் அமாவாசை வேள்வியில் இந்த குச்சியை போடும் பொழுதும் படிப்படியாக நம் வாழ்க்கையில் பல மாற்றங்களை நாம் காணலாம். அனுபவத்தில் நிறைய பேர் பார்த்துருக்காங்க. சுவிட்சு போட்ட மாதிரி நடக்காது. சக்தி படிப்படியாக செய்ய செய்ய அது நம் வாழ்க்கை தரம் மாறுவதும் நாம் மேன்மை அடைவதும் நம்ம நல்லா நம்மளே பார்க்கலாம். நம்மளே அனுபவித்து நாம் 4 பேருக்கு சொல்லுவோம். அனுபவித்தவங்க தான் நாங்களும் உங்கள்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கோம். அனுபவித்து நீங்களும் அதே போல் பல பேர் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை சொல்லி நம்ம ஒரு நல்லது பார்த்தா 4 பேர்கிட்ட சொல்லி அவங்களும் அந்த நல்லதை அனுபவிக்கணும்னு நினைப்போட அதை சொன்னோம்னா அவங்களும் இதில் பங்கு எடுத்துக்குவாங்க. இந்த ஒரு வேள்வி ஏற்பாடு பண்ணி அம்மா நமக்கு முடிந்தவர்கள் முடியாதவர்கள் தளர்ந்தவர்கள் வயதானவர்கள் சில பேர் வயசாகி கூட அவங்க பெற்றோர்களுக்கு செய்யாமல் இருக்கிறவங்கெல்லாம் கூட இதில் பங்கெடுத்து அவங்க பெற்றோர்களுக்கு அந்த நிறைவேற்றி இருக்கார்கள். அதனால் அவசியமாக எந்த வயசு வாலிபன் கிடையாது, எல்லா வயசில் இருக்கவங்களும் வரலாம். இப்போ பெற்றோர்கள் எல்லாம் இருப்பாங்க, அவங்களுக்கு முன்னாடி இருக்கவங்களுக்கு சிறுவர்கள் பெரியவர்கள் எல்லாருமே இதில் பங்கெடுத்து வேள்வியில் குச்சி போட்டுட்டு அந்த வேப்பிலை துளசியை சாப்பிட்டுட்டு வேள்வியில் குச்சி போட்டுட்டு அவசியம் அம்மாவின் அருளை பெற வேண்டும். சக்திகளே தவறாமல் ஆனால் இதில் கலந்து கொண்டு அம்மா குறிக்கும் முறைப்படி அதையெல்லாம் செய்து அந்த ஆதிபராசக்தியின் அருளை நாம் அனைவரும் பெற வேண்டும். ஓம் சக்தி.
அம்மாவை நினை மனமே, மேல்மருவூர் அம்மாவை நினை மனமே. Please like, share, and subscribe to the Bangaru Amma Global YouTube channel for more inspiring and uplifting videos like this one.